ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முருங்கைக்காய், கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 2 வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய், கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய், கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். காஷ்மீர் ரெட் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்ல கலர் கொடுக்கும் இது. சீரகம் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய். இப்போது புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய், முருங்கைக்காய் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூக்கி இறக்கிட வேண்டியது தான்.